ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. எஃப்ஜி பேர் இவர் மாதிரி வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்டேட்டாக வந்து ஆதரிக்கிட்ட போயிட்டு வா நம்மக்கிட்ட பேசலாம், உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாரு. என்னமோ பெரிய இவர், அதாவது ரொம்ப வல்லவரான். ஆல்ரெடி நான் தான் உங்ககிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டல, அப்புறம் என்ன உனக்கு, நான் உன்னை இங்கே வந்து கேமில் யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் பேசும்போது சரியான ஒரு மரணடியை வந்துட்டு நம்ம ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பும் தட்டி விடுங்க. இப்போது இந்த கேஸ் ஒன்று முடிஞ்சது, செம்மையாக இருந்துச்சு. அதில் வந்து ப்ரில்லியண்ட்டாக நம்ம விக்ரம் அண்ட் எஃப்ஜே வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் கேஸை ஒத்துக்கிறேங்கன்றது முடிச்சிட்டாங்க. கேஸே மொக்கையாக போயிடுச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் ஆர்தரி செம்ம டென்ஷன் ஆகிட்டு, நான் இந்த கேமை வச்சு தான், இந்த டாஸ்க் வச்சு தான் எஃப்ஜேவோட முகத்திரை கிழிக்கணும்னு நினச்சேன், எக்ஸ்போஸ் பண்ண நினச்சேன், இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அமித்தை போட்டு கலாய்க்க, அவர் எம்மா நான் வந்து அந்த மதிப்பு, அந்த ஜட்ஜுக்கு உண்டான மதிப்பை தானே நான் கொடுத்தேன், அந்த கேரக்டர் நான் பண்ணும்போது நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி விஜய் பார்த்து ஒரு பக்கம் கலாய்ச்சி, அதுக்கப்புறம் அரோரா வந்துட்டு எஃப்ஜே வந்து கலாய்க்கிறாங்க. அப்படி உண்மையிலேயே கில்டியா ஆகிறியா, அப்போ நீ ஒத்துக்கிற இதெல்லாம் மூணுத்தையும் நீ தான் பண்ணியிருக்க, அப்போ அந்த பொண்ணு நீ யூஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டவுடனே ஷாக் ஆகிட்டார். என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க இருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஆதரிக்கிட்ட வந்தார். வந்து பக்கத்தில் வந்து எங்கள் அம்மா சத்தியமா, என் ஆட்டு மேலே சத்தியமா அப்படின்றாரு. நான் வந்து அந்த மாதிரி அன்றைக்கும் உங்களை வந்து மன்னிப்பு கட்டினா இல்லையா, நான் உன்னை கேமுக்காக யூஸ் பண்ணலன்னு சொன்னேன்னா இல்லையா, நான் உன்னை பற்றி எதுவுமே பேசலைன்னு சொன்னேன்னா இல்லையான்னு போது, நீ இந்த சத்தியம் பொருளை வச்சு உன்னை பற்றி எனக்கு தெரியும், நான் டிவியில் நீ என்ன நான் சொன்னேன் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், என்ன நீ பார்த்த சொல்லு, இல்லை சொல்ல முடியாது, நீ தான் நீ சொல்ல தானே சொல்லு அப்படின்றாங்க. நான் எதுவுமே சொல்ல கிடையாதுன்னு போது, அப்போ வந்துட்டு நீ யாருக்கிட்ட பேசிக்கலாமா அப்படின்ற மாதிரி, நான் யாருக்கிட்ட கேட்கட்டுமா அப்படின்னு கேளு அப்படின்றாரு. நான் யார்கிட்டையும் எதை பற்றியும் உன்னை பற்றி நான் பேசவே கிடையாது அப்படின்னும் போது சபரியும் ரம்யாவும் கூப்பிடுன்றாங்க, வராங்க. அப்போ அந்த கொஸ்டின் கேட்குறாங்க, என்னென்னா இவர் சொல்லியிருக்காப்புல 100 கேமரா வச்சுக்கிட்டு வா லவ் பண்ணலான்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. இதுக்கு என்னடா அர்த்தம்னு இந்த கேள்வியை தான் அவர் கேட்க போகிறாங்க. ஆதரி நானே தெரியாமல் வந்துட்டு இவர் வந்து இஷ்டத்துக்கு சவால் விட்டார். கடைசியில் செம்ம மொக்க. இதுக்கு தான் சவால் விடக்கூடாதுன்றது பயங்கரமாக செம்ம சிரிப்பு. எனக்கு அப்படியே மூஞ்சி மாறிடுச்சு. அப்படியா, ஆமாம் நீ கேட்டார் சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க. சரி கிளம்பு சொல்லிட்டால போ. இல்லை நான் வந்துட்டு இதுன்னு இல்லை, இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு முதல் ஷாக் ஆகிட்டார். நான் இதை ஏதோ மூடில் சொல்லியிருப்பேன், ஏதோ ஃபனில் சொல்லியிருப்பேன், ஆனால் நீ வந்து லவ் பண்ணுற அதெல்லாம் நான் சொல்ல வரல அப்படின்றது. நீ இதை தானே சொல்லியிருக்க, இதை தான் நான் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்தேன், ஆனால் நீங்கள் டப்புன்னு அப்படியே முடிச்சு விட்டீங்க அப்படின்றாங்க. சரியான முக்கானா ஒரு மாதிரி அரண்டு டாப்பில். ஆஹா இந்த மாதிரி நம்ம சொல்லி வச்சுருக்கோம் போலக்குன்னு மறந்துட்டுருக்காப்புல. ஏன்னா 1008 பிட்டு போடுறாருல இந்த பொண்ணுக்கிட்ட வியானா கிட்டலாம், அதனால். ஆனால் இவ்வளோ தெரிஞ்ச வியானா வந்துட்டு எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க பாருங்க. எப்படான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லாம் கேமா உண்மையா ஒன்றுமே புரியல. ஆனால் செம்ம மொக்கம் வாங்கினார் நம்ம எஃப்ஜே. அப்படியே திருட்டு மூணு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வாயில் உதறுது. இதுக்கு தான் எப்பயுமே நேர்மையாக இருந்துடணும். உண்மை சொல்கிற இடத்துல அடி வாங்கினா கூட பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அடி வாங்குறமேன்னு சொல்லிட்டு பொய்யை சொல்லிட்டு அந்த பொய்யை காப்பாற்றுறதுக்கு 1008 போய் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு அடி தானே வாங்கிட்டு போயிடலாம், உண்மையை சொல்லிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அடி வாங்குற டைமில் கூட. அப்படின் போது இவர் இந்த மாதிரி போய் சொன்ன இத்தனை கேமரா இருக்கும்போதே இந்த பொண்ணு வெளியே பார்த்துருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா செம்ம மொக்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.